செடான் கார் பிரியர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக ஹோண்டா நிறுவனம் புதிய 3ஆம் தலைமுறை ஹோண்டா அமேஸ் காரை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த காரின் சிறப்பம்சங்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோடில் இன்னைக்கு கோவால இருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சாக லான்ச் ஆகி இந்த காம்பேக்ட் செடான் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு செக்மெண்ட்டில் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹோண்டாவோட அமேஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட ஹோண்டாவோட 3rd ஜென்ரேஷன் அமேஸ் வந்து நம்ம கூட இருக்குது. இந்த காரில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு, டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டே வந்து மேசிவாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கிரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஜி ஷேப்பில் அப்படி முன்னாடி வந்து அப்படி உள்ளே போயிருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்திருக்கும். அது மாதிரி க்ரோம் வந்து ரொம்ப ஒய்டராக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப சிம்பிளாக மாறி இருக்குது. உங்களுக்கு எலிவேட்டோட கிரில் வந்து கொடுத்துருக்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் எலிவேட் தானா இந்த காரு அப்படிங்கிற அளவுக்கு இதோட லுக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு க்ரோம் லைன் வந்து மேலே உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. அது ஹெட்லைட்டை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படியே ஹெட்லைட்டுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் இருந்தது ரொம்ப ஸ்லிம்மாக ட்ரெண்டாக வந்து உங்களுக்கு இங்கே மாறி இருக்கு. 2 டூமில் ப்ரொஜெக்டட் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு டிஆர்எல்லும் உங்களுக்கு இருக்குது. கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்பும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுசிங்குமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. மேலே வந்து ஒரு கேமரா ஆட் ஆனதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆடாஸ் லெவல் 2 வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடாஸோட வந்திருக்கிறது. இங்கே சைடில் வந்து ஒரு கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து லேன் வாட்சிங் கேமரா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உள்ளே இருந்து நீங்கள் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடில் போடும்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னங்கிறது உங்களோட இன்ஃபோடைன்மெண்ட்டில் ஒரு வீடியோவே வருது, வித் மார்க்கிங்கோட வருதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம புதுசாக ஒரு கார் டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் இந்த காரு அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற காராக இருக்கலாம், ரோடாக இருக்கலாம், நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. வீல் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டாப் அண்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வந்து ZX அப்படிங்கிற ஒரு டாப் அண்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு R15 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலாயுமே வந்து டைமண்ட் கட் அலாய் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 185/60 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். பட் இதோட பேஸ் எண்டான வீலை வந்து R14 வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் அதில் வந்து வீல் கப் வந்து உங்களுக்கு வரும். இதுக்கு அடுத்து VXங்கிற வேரியண்ட்டில் வந்து R15 கொடுக்குறாங்க. பட் இந்த டைமண்ட் கட் வர்றதில்ல. ஒரு சிங்கிள் கலரில் அலுமினியம் ஃபினிஷில் இருக்கிற ஒரு அலாய் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். காரோட டெயில் போர்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஹோண்டா சிட்டியை பார்த்த ஒரு ஃபீல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் பார்த்தா எலிவேட்டு, பின்னாடி பார்த்தா ஹோண்டா சிட்டி. இந்த டெயில் வந்து எக்ஸாக்டாக அதை வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடியில் வந்து இங்கே வந்து ஒரு லைட் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஹாலஜனில் தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் ரிவர்ஸ் லேம்பும் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ரொஃபைல் தான். இங்கே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்கிறது நமக்கு தெரியுது. பூட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காம்பேக்ட் செடானில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ ஃபாப்லேயே வந்து ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஒரு 416 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு, நல்ல டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஜின் பற்றி நம்ம பார்ப்போம். ஹோண்டா அப்படின்னாவே இந்த ஐவிடெக் அப்படிங்கிற அந்த இன்ஜின் ரொம்ப ரிஃபைண்டாக ஸ்மூத்தராக இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலேயும் அதே ரிஃபைன்மெண்ட் வந்து நமக்கு தெரியுது. பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90 PS பவர் வந்து டெலிவரி பண்ணுது. 110 Nm வந்து டார்க் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கிடைக்குது, CVTயும் கிடைக்குது. இந்த 3rd ஜென் அமேஸோட வேரியன்ட்ஸ் அண்ட் பட்ஜெட் என்ன வருது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இதில் வந்து VX ZX அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 lakhs எக்ஸ் ஷோரூம் காஸ்ட்ல இருந்து 10.9 lakhs எக்ஸ் ஷோரூம் காஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும்.
உள்ள அந்த இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஜ் கலரோட ஃபீல் வந்து அந்த ப்ரீமியமான அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சீட்டே வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரோஸ்டடோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு பக்கெட் சீட்டோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ் வர்றதில்ல. அது அக்சசரியாக உங்களுக்கு வந்து ஒரு வென்டிலேட்டரோட பெல்ட் மாதிரி வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அதில் மசாஜரும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட டேஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக சிவிக் ரிமைன் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். குளோபலில் இருக்கிற சிவிக்கில் இதே மாதிரி ஒரு டேஷ்போர்டு இதே மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை சிமிலராக இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஒரு டேஷாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு பேஜும் பிளாக்கும் நடுவில் வந்து ஒரு சில்வர் லைனுமே வந்து உங்களுக்கு அதில் ட்ராவல் ஆகுது. ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசியோட வெண்ட் எல்லாமே வந்து ரெக்டாங்கிளாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் ஹோண்டாவோட ஏசி அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு த்ரோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக கேபின் வந்து கூல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே ஃபீல் வந்து இதுலேயும் உங்களுக்கு கிடைக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 8 இன்ச்சில் வந்து உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதோட ரியரோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் ரிவர்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அடாப்டிவாக கைட்லைன் வந்து உங்களுக்கு கொடுக்கல, ஃபிக்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு குவாலிட்டி இருக்குது. ரியர் சைடுக்கு போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரி ஓப்பன் ஆகலை. ஆப்பர்ச்சர் வந்து கொஞ்சம் நல்லா ஒய்டராக இருக்குது. ஸோ இங்கிரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நல்லா பெண்டாகி தான் வரணும். ஏன்னா ஃப்ளோர் வந்து லோவாக இருக்கிறதுனால உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அண்டத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி லெக் ரூமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. நீ ஸ்பேஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் சீட் வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஹைட் வந்து 5'8". டிரைவிங் பொசிஷனுமே கிட்டத்தட்ட நல்லா பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 5'8"க்கு இந்தளவு ஹெட்ரூம் இருக்குது. 6 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் அதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தலை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் தான் உங்களுக்கு ரியரோட ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. அது ஒரு நல்ல ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரியர் வரைக்கும் ஒரு நல்ல ஏசி த்ரோவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 3rd ஜென்ரேஷன் அமேஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது சிவிடி. ஃபர்ஸ்ட் இந்த சிவிடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஹைவேல தான் இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம். NVH அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லைட் ஃபுட்டில் ஓட்டும் போது நல்ல அந்த கம்ஃபர்டபுள் தெரியுது. அந்த ஹோண்டாக்கே உரித்தான அந்த IVT அப்படிங்கிற அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்போ நீங்கள் ஸ்லைட்டாக ஒரு த்ராட்டில் வந்து ஒரு புல் கொடுக்குறீங்களோ பார்க்குறேங்க, ஒரு நல்ல அந்த ஒரு ஓக்கல் வந்து நமக்கு உள்ளே கேட்குது இந்த சிவிடியில். இதில் பேடல் ஷிஃப்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்கேஸ் நீங்கள் டவுன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அப்படி அழகாக அப்படி டவுன் பண்ணி பாருங்க. அப்போ RPM எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? பட் அப்படி ஓட்டும் போது நல்லா பெப்பியாக வந்து உங்களால் ஓட்ட முடியுது. அதுவும் 2 பக்கமும் இப்படி ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படி டவுன் பண்ணி அப்படி ஓட்டினீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா பெப்பியாக ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிசைரையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது டிசைருக்கும் இதுக்கும் ஒரு 10 Nm டார்க் வந்து இதில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் எவிடெண்ட்டாக தெரியுது. இன்னொன்று 4 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால அந்த வைப்ரேஷனோ அந்த நாய்ஸோ பெருசாக நமக்கு கேபின்குள்ளே இல்லை. பவர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு த்ராட்டில் நீங்கள் கொடுக்கும்போது நல்லா ரஷ் பண்ணி கூட நீங்கள் ஓட்டலாம். அதே நேரத்தில் ஒரு லைட் ஃபுட் கூட ஓட்டலாம். ஹில்லில் போகும்போது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவும் பேடல் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு அப்படி ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி போகும்போது அந்த ஓக்கல் கேட்குமே தவிர ஆனால் உங்களால் புல் பண்ணி போக முடியுது கண்டிப்பாக எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப லைட்டராக ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே சின்ன சின்ன மேடு பள்ளத்தில் நீங்கள் ஏறி இறங்கும் போதுமே உங்களுக்கு பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. இப்போ இந்த மைலேஜ் வந்து அமேஸ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கோட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கு 19.45 வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. மேனுவலுக்கு 18.65 வந்து கோட் பண்ணுறாங்க. பட் சிட்டிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 to 10 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும். ஹைவேல 15 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அதோட ரியல் லைஃபோட மைலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த 3rd ஜென்ரேஷன் அமேஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். டிரைவபிலிட்டி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.